இந்த கதை ஆழமான கடலை பத்தின கதை. இந்த கடலுக்கு மத்தியில 2 காலனி இருந்தது. ஒன்னு டால்பினோட காலனி, இன்னொன்னு ஸ்வாட் ஃபிஷ்ஷோட காலனி. இந்த 2 காலனிக்கு நடுவுல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை நடந்த விஷயம், ஒரு குட்டியான ஸ்வாட் ஃபிஷ் விளையாடிக்கிட்டே டால்பின்ஸோட காலனிக்கு வந்துடுச்சு. அப்போ உடனே எல்லா டால்பின்ஸும் அதை சுத்தி வளைச்சிருச்சு. ஓய், எப்படி நீ இங்க காலடி எடுத்து வைப்ப? ஏன் உனக்கு தெரியாதா இது டால்பின்ஸோட ஏரியான்னு? ஏய், என்ன நினைச்ச? உன்னை நாங்க இங்க வரவேற்போம்னு நினைச்சியா? நீ எங்களோட ஏரியாக்குள்ள வந்திருக்க கூடாது. இது டால்பின்ஸோட காலனி. ஏன் உனக்கு தெரியாதா? அதாவது டால்பின்ஸ் எல்லா மீன்களை விட உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா? நாங்க மகான்க. நாங்க செய்யற வித்தைகளை யாராலையும் செய்ய முடியாது. அப்பதான் டால்பினோட ராஜா அங்க வந்தாரு. எல்லாத்த விட பெரிய டால்பினை பார்த்துட்டு அந்த ஸ்வாட் ஃபிஷ்ஷோட குழந்தை பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. நான் தெரியாம இங்க வந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு போக விடுங்க ப்ளீஸ். சரி, இனிமே இந்த காலனில காலடி எடுத்து வைக்க கூடாது. நான் நிச்சயமா வரமாட்டேன். ராஜாவோட கட்டளையை ஏத்து எல்லா டால்பின்ஸும் ஒன்று சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்வாட் ஃபிஷ்ஷோட குழந்தை மறுபடியும் அதோட காலனிக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபிஷ் டால்பினோட காலனிக்கு எப்பவுமே போகல. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒரு நாள் ஒரு டால்பினோட குழந்தை ஸ்வாட் ஃபிஷ்ஷோட காலனிக்குள்ள வந்துடுச்சு. அது வர வர அதுக்கு பக்கத்துல ஸ்வாட் ஃபிஷ்ஷோட கூட்டம் வந்துடுச்சு. இங்க பாருப்பா, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட. அட இருங்க, நீங்களாம் அதுகிட்ட வந்து அதை பயமுறுத்திட்டீங்க. பாவம் குழந்தை பயப்படுவான்ல. தள்ளுங்க, தள்ளி போங்க. கண்ணா, நீ உன்னோட காலனிக்குள்ளதான்ப்பா இருக்கணும். இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸ்வாட் ஃபிஷ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த குட்டி டால்ஃபினை கூட்டிட்டு போய் மறுபடியும் அதோட டால்ஃபின் காலனில விட்டாங்க. அங்க டால்ஃபினோட ராஜா பார்த்ததுமே, அதாவது ஒரு சின்ன டால்ஃபினை ஸ்வாட் ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து அதை சுத்தி வளைச்சிட்டாங்களேன்னு அதுக்கு உடனே கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு சின்ன குழந்தைய இப்படி எல்லாருமா சுத்தி தாக்க வரீங்களே. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இவனை பாதுகாப்பா இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம். இவன் பாவம் இடம் தெரியாம நேரா எங்க காலனிக்குள்ள வந்துட்டான். அதனால என்ன? இது ஒரு டால்பின். இது கடல்ல எங்க வேணாலும் போகலாம். இது அதோட உரிமை. நீங்கெல்லாம் சின்ன ஷார்ட் ஃபிஷ். நீங்கெல்லாம் யாரு? இவனுக்கு எந்த வழின்னு சொல்லி கொடுக்குறீங்க? இது ரொம்ப தப்பே. சரின்னு விஷயத்த சமாளிச்சுக்கிட்டு ஸ்வாட் ஃபிஷ்ஷோட கிங் என்ன சொன்னார்னா, சரி, உங்க குழந்தைய பாதுகாப்பா கொண்டு வந்து விட வேண்டியதே எங்க கடமை. மத்ததை நீங்க பாத்துக்கங்க. வாங்க, எல்லாரும் போலாம். ஸ்வாட் ஃபிஷஸ் எல்லாமே அவங்களோட காலனிக்கு திரும்பி வந்துட்டாங்க. சில மாசங்களுக்கு அப்புறமா இந்த சமுத்திரத்துல சில வேல்ஸுங்க வந்துச்சுங்க. டால்பினோட ராஜா அவங்கள பாக்கிறதுக்கு போனாரு. நீங்க எங்களோட விருந்தாளிங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த கடலை நாங்க தான் ஆண்டுகிட்டு வரோம். ஒரு வாட்டி எங்க விருந்தாளியா எங்க காலனிக்கு வாங்க. வேல்ஸோட ராஜா யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த டால்பின்ஸுங்களாம் அதுங்களை பெருசா நினைச்சுக்குதுங்க. நம்மளை விட பெரிய ஆளுங்கன்ற நினப்புல திமிர்ல பேசுறாங்களா? இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான். நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு கண்டிப்பா வரோம். மறுநாள் வேல்ஸ் வரும்னு சொல்லி டால்பின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேல்ஸ் எல்லாம் அங்க வந்த போது ஸ்வாட் ஃபிஷ் அது ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க. நிச்சயமா ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுவும் இல்லாம நிச்சயமா இந்த ஆபத்தை அந்த டால்பின்க தான் வர வச்சிருப்பாங்க. ஆனா நாம அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம பக்கத்து காலனியை சேர்ந்தவங்க. இல்ல, இந்த திமிரு பிடிச்ச டால்பினுக்கு நாம உதவி செய்யக்கூடாது. இல்ல, இது ரொம்ப தப்பு. அவங்க திமிரு பிடிச்சவங்களா இருந்தா நமக்கு என்ன? அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல இருக்க நாம அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க கூடாது. இங்க வேல்ஸோட கூட்டம் டால்பினோட காலனிக்கு போச்சு. வாங்க வாங்க, நாங்க உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த காலனியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் இந்த கடல்ல எங்களோட ராஜ்யம் தான் நடக்குது. உன்னை நீயே இந்த கடலுக்கு ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ஆளு. அது எப்படி நீ இப்படி யோசிக்கலாம்? இந்த கடல்ல உன்னோட ராஜ்யம் தானு. நீ வேணும்னா இந்த இடத்தோட ராஜாவா இருக்கலாம். வேல்ஸோட ராஜா கட்டளை இட்டதும் வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்பின்ஸை தாக்க ஆரம்பிச்சதுங்க. வேல்ஸ் உருவத்திலையும் சக்தியிலையும் ரொம்பவே பெருசா இருந்தது. அதனால நிறைய டால்பின்ஸ் காயப்பட்டுடுச்சு.
உதவி பண்ணுங்க, யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. டால்பினோட அழுக்குரலை கேட்ட உடனே ஸ்வாட்ஃபிஷோட கூட்டம் வேல்ஸை சுத்தி வளைச்சிடுச்சு. ஸ்வாட்ஃபிஷ் வேல்ஸுங்களை தாக்குச்சுங்க. ஆனா அப்பதான் டால்பினோட ராஜா கத்துச்சு. நில்லுங்க, இந்த சண்டை உங்களுக்கு இல்ல, இந்த சண்டை எங்களுக்கும் வேல்ஸுக்கும் தான். நாங்க உயர்ந்தவங்க, பெரிய மீனுங்க. உங்கள மாதிரி சின்ன மீனுங்க இந்த சண்டையில பங்கெடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ராஜா, இந்த வேல்ஸ் நம்மள கொன்னுடுங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம போராட்டத்தை நாம தான் பாத்துக்கணும். நாம இந்த சின்ன மீன்களோட உதவியை ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கடலே நம்மள பார்த்து கேலி பண்ணும். அதாவது டால்பின்ஸால அவங்களே காப்பாத்திக்க முடியலன்னு. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க கடமையை செய்ய வந்தோம், உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல. நான் சொன்னதுதான் என்னோட கடைசி முடிவு. எங்களுக்கு சின்ன மீன்களோட உதவி தேவையில்லை, இங்க இருந்து போயிடுங்க. ஸ்வாட்ஃபிஷோட ராஜா தன்னோட கூட்டத்துக்கு கட்டளை இட்டுச்சு. அப்புறம் ஸ்வாட்ஃபிஷ் எல்லாமே தன்னோட காலனிக்கு திரும்பி வந்துடுச்சு. இங்க பெரிய பெரிய வேல்ஸ் டால்பின்ஸை தாக்க ஆரம்பிச்சதுங்க. ஒன்றுக்கு அடுத்து ஒன்று எல்லா டால்பின்ஸுக்கும் காயப்பட்டுச்சு. சில டால்பின்ஸ் செத்து போச்சுங்க. இப்ப நான் தான் இந்த கடலுக்கே ராஜா. வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்பின் காலனியை மொத்தமாக நாசமாக்கிடுச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து அதுங்க திரும்பி போயிடுச்சுங்க. டால்பினோட ராஜா இல்லை, நிறைய டால்பின்ஸ் அடிபட்டுடுச்சு. டால்பினோட அகங்காரத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா, திமிரு அவங்கள அழிக்காம விடாது. அந்த திமிரு டால்பின்ஸ்காக இருந்தாலும் சரி, இல்லை திமிரு பிடிச்ச ராவணனாக இருந்தாலும் சரி. முரளிதர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க 2 பசங்க, சாஹில் அப்புறம் பிரதம், ஒரு வயசான பாபா கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பாபா அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்தாரு. முரளிதர் கிராமத்தில் இருக்கிற பெரிய கடல்ல ஒரு கிராமம் மறைஞ்சிருக்கு. அது அப்படியே அந்த பெரிய கடலுக்கு நடுவில் இருக்கு. அந்த கிராமத்தில் உன்ன மாதிரி என்ன மாதிரி மனுஷங்க தான் வாழ்றாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற வீடு மீன்களால் செய்யப்பட்டிருக்கும். என்ன, அங்க இருக்கிற வீடுகள்லாம் மீன்களால செய்யப்பட்ட வீடுகளா? ஆமாம், அங்கே இருக்கிற வீடுகள் மீன்களால் தான் செய்யப்பட்டிருக்கும். அப்புறம் அங்கேயும் இந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஜமீன்தாரும் தலைவரும் இருப்பாங்க. அங்கே எல்லாமே இருக்கு. என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல பாபா. பெரிய கடலுக்கு நடுவுல கிராமம் இருக்குன்னு என்னால எப்படி நம்ப முடியும்? நான் சொல்றது உண்மையான விஷயம்தான். வேணும்னா நீங்களே போய் பார்த்துக்கோங்க. நாங்க அங்க போக முடியுமா? கண்டிப்பா போக முடியும். ஆனா அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும். நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமா அந்த மீன் கிராமத்துக்கு போவேன். உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போ, ஆனா நான் வரமாட்டேன். அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா நான் போகும்போது நீயும் நிச்சயம் வந்துதான் ஆகணும். 18 வருஷத்துக்கு அப்புறம் சாஹில் ஒரு நாள் பிரதும கடல்கிட்ட வர சொல்லியிருந்தான். அங்க ஒரு படகும் தயாரா இருந்தது. பிரதுமும் சாஹில் கூப்பிட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்னாச்சு சாஹில், இன்னைக்கு எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? உனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கா? எந்த கதை? அட, அந்த வயசான தாத்தா, அவர் எப்பவுமே நமக்கு கதை சொல்லுவாரே. நாம சின்னவங்களா இருக்கும்போது அவர் ஒரு கதை சொன்னார்ல, இந்த பெரிய கடலுக்கு நடுவில் கிராமம் இருக்குன்னு. அங்கே நம்மள மாதிரி மனுஷங்க இருக்காங்கன்னு சொன்னார்ல. அவங்களோட வீடுகள் மீன்களால் இருக்குன்னு சொன்னார். ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம். ஆனால் திடீர்னு எதுக்காக நீ இந்த கதையை ஞாபகப்படுத்துற? அப்புறம் இந்த படகை எதுக்கு இங்கே எடுத்துட்டு வந்த? சாஹில், நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க? பிரதம், நான் பெரியவனானதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்புறம் நீயும் என் கூட வந்தே ஆகணும். இல்லைப்பா, நான் வரமாட்டேன். அது பொய்யான கதைடா. நீ என் கூட வந்து தான் ஆகணும். இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம். வேணாண்டா, ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம் பண்ணாதடா. வா, வந்து படகுல உட்காரு. பிரதுமும் சாஹில் கூட படகுல போய் உட்காந்தான். அப்புறம் 2 பேரும் அந்த கடல்ல அந்த மீன் கிராமத்தை தேடி புறப்பட்டு போனாங்க. அவங்க அந்த கடலோட ரொம்ப நடுவுல போயிட்டாங்க. ரொம்ப உள்ள, ரொம்ப தூரத்துக்கும் எந்த ஒரு கரையும் அவங்க கண்ணுக்கு தென்படல. அதனால பயந்து போய் பிரதும் சாஹில் கிட்ட சொன்னா, சாஹில், நாம ரொம்ப அதிகமாக உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கேயும் கரை தெரியவே இல்லையே. வா, திரும்ப போயிடலாம். முடியாது. முடியாதா? முடியாதுன்னா என்னடா அர்த்தம்? நம்மளால் திரும்ப போக முடியாது. ஏன்னா நான் வழியை மறந்துட்டேன். என்ன? இப்போ நம்மக்கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. நாம் அந்த மீன் கிராமத்தை தேடி தான் ஆகணும். இல்லைன்னா மரணம் நம்மளை தேடிடும். நீ எதுக்குடா இப்படி சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு பயமாவே இல்லையா?
கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எனக்கும் உனக்கும் எந்த மாதிரி நிலைமை ஏற்படுத்தியிருக்கான்னா, ஒருவேளை நம்மளோட குறிக்கோளை நம்ம அடையலைன்னா அப்போ நம்ம செத்து தான் போவோம். இந்த மாதிரி நிலைமையில மனுஷங்க அவங்களோட குறிக்கோளை கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க. ஹே பிரபு, நீங்கள் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன். சாஹிலும் பிரதுமும் இப்ப துடுப்ப செலுத்தி செலுத்தி அந்த கடலுக்கு இன்னும் உள்ள போயிட்டாங்க. திடீர்னு சாஹிலுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது. பிரதம், எனக்கு தெரியறது உனக்கும் தெரியுதாடா? அங்கே பாரு, அங்கே ஒரு இடம் இருக்கு. அங்கே பெரிய பெரிய மீன்கள் இருக்கு. என்ன, இது அந்த கிராமம் தானா? அந்த வயசான தாத்தா சொன்னாரே அதே கிராமம்? ஆமாம், இது அதே கிராமம்தான். இது அதே மீன் கிராமம்தான். அந்த கதை பொய் கிடையாது. அது நிஜமா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. ஒரு வழியா நாம இந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பிரதம். எஸ். சாஹிலும் பிரதுமும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அந்த கிராமத்துல போய் அவங்க இறங்கின உடனே ஷில்பான்னு பேர் கொண்ட ஒரு பெண் அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்தா. அப்புறம் என்ன சொன்னான்னா, நீங்க 2 பேரும் யாரு? அப்புறம் இங்க என்ன பண்றீங்க? நாங்கள் இந்த கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டோம். அதனால தான் தேடிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். வெளியாளுங்க இங்க வரக்கூடாது. இந்த கிராமத்துல உங்களை வரவிட மாட்டாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் குடிக்க கொஞ்சம் தண்ணியும் கொடுங்க. அப்புறம் நாங்க இங்க இருந்து போயிடுறோம். அப்ப சரி, வாங்க என் பின்னாடியே வாங்க. ஷில்பா பிரதுமையும் சாஹிலையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அந்த வீடு மீன் உருவத்துல இருந்தது. அட சாஹில், இது நிஜமாவே மீன் வீடு தான். இங்க இருக்கிற எல்லா வீடும் மீன் மாதிரி தான் இருக்கு. சரியா சொல்கிறேன். இங்கே வந்து என்னோட கனவு நிறைவேறிடுச்சுடா. அவங்க 2 பேரும் ஷில்பாவோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. ஷில்பா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணீரையும் கொடுத்தா. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு எழுந்ததும் ஷில்பாவோட அண்ணன் சுரேஷ் அங்க வந்துட்டான். அப்புறம் ஷில்பா கிட்ட என்ன கேட்டான்னா, இவங்க 2 பேரும் தான் வெளியே இருந்து வந்திருக்காங்களா? ஆமா. பிரதும் சாஹில் கிட்ட மெல்லமா சொன்னா, இவரு கண்டிப்பா நம்மள கொன்னுடுவாரு. எல்லாமே உன்னோட தப்பு தான். ஆமாண்டா, நல்லா மாட்டிக்கிட்டோம். சாஹில் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, அண்ணே, நாங்கள் கண்டிப்பாக போயிடுறோம். அப்புறம் எப்போவுமே யாருக்கும் இந்த கிராமத்தை பற்றி சொல்ல மாட்டோம். ஆமாண்ணே, இதுக்கப்புறம் நாங்க சத்தியமா கடல்ல கால் கூட வைக்கவே மாட்டோம். எங்களை இப்போ மன்னிச்சிருங்க. என்ன, நீங்கள் 2 பேரும் என்ன ரவுடின்னு நினச்சிட்டிங்களா? அது வந்து என்னன்னா, எங்களுக்கு உங்க உதவி வேணும். இந்த கிராமத்தை காப்பாத்தணும். யாருக்கிட்ட இருந்து? எங்கள் தலைவர்கிட்ட இருந்து. இது நடந்து 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் கிராமத்தில் தலைவரை தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் புது தலைவருக்கு அந்த மாய முத்து மாலையை போட்டு விட்டோம். அதை போட்டுக்கிட்டதுக்கப்புறம் தலைவர்கிட்ட மாய சக்திகள் எல்லாம் வந்துடுச்சு. அதனால் கிராமத்தில் இருக்கிற யாரும் தலைவர் சொல்கிற விஷயத்த கேட்கலன்னா அவரோட சக்திகளை பயன்படுத்தி அவங்கள தாக்குறாரு. எங்கள் கிராமத்தில் ஒரு மாய கண்ணாடியும் இருக்குது. அது எங்கள் கிராமத்தையும் வெளி உலகத்தையும் இணைக்குது. தலைவர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி அந்த கண்ணாடியை அவரோட வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. இப்போ நான் வெளி உலகத்திலையும் என்னோட சக்தியை பயன்படுத்துவேன். நான் இந்த கிராமத்தில் சுலபமாக கிடைக்கிற இந்த முத்துக்களை வெளி உலகத்தில் விற்று ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அப்புறம் என்னோட சக்திகளை பயன்படுத்தி கிராமத்து மக்களை முத்துக்களை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். இந்த தலைவர் இவ்வளோ பேராசை பிடிச்சவராயிடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது. எங்க கிராமத்து முத்துக்கள்ல நிறைய சக்தி இருக்கு. அதை யாராவது தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தினா அதனால வர பிரச்சனைகளை இந்த கிராமமும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த விஷயத்தில் நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் இந்த கிராமத்து ஆளுங்க கிடையாது. அதனால தலைவரோட அந்த சக்தியை உங்கள் மேலே பயன்படுத்த முடியாது. ஓ, புரிஞ்சிடுச்சு, நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா நாங்கள் அந்த தலைவர்கிட்ட இருந்து இந்த உலகத்தையும் வெளி உலகத்தையும் இணைக்கிற அந்த கண்ணாடியை திருடிட்டு வரணுமா? அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும், அதுதானே? ஆனால் அவர் மறுபடியும் அவரோட முத்துக்களோட சக்திகளை பயன்படுத்தி அதை எடுத்துக்குவாரே. நாம் அந்த முத்து மாலையையும் அவரோட கழுத்திலிருந்து திருடி ஆகணும். சரியாக சொன்னீங்க. நாங்கள் அவருக்கு எவ்வளவோ புரிய வச்சோம். ஆனால் அவர் அப்படியே தான் இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட விட்டுருங்க. சுரேஷும் ஷில்பாவும் 2 பேரும் தலைவரோட வீட்டு வாசலுக்கு போனாங்க. வெளியே இருந்து தலைவரை கூப்பிட்டாங்க. தலைவரே, தலைவரே. தலைவர் அந்த குரலை கேட்ட உடனே என்ன சொன்னாருன்னா, காலங்காத்தால யார் இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது? சரி, போய் பார்ப்போம். தலைவரும் வீட்டுக்கு வெளியில வந்தாரு. ஓ, அண்ணனும் தங்கச்சியும் வந்திருக்கீங்களா? என்னாச்சு? காலங்காத்தால எதுக்கு என் வீட்டு முன்னாடி வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? தலைவர் ஐயா, கிராமத்தோட விலையுயர்ந்த முத்துக்களை வெளி உலகத்தோட பகிர்ந்துக்காதீங்க. இது நம்ம கிராமத்துக்கு நல்லது கிடையாது. ஆமாம், நம்ம கிராமம் இந்த அற்புதமான முத்துக்களால் தான் வெளி உலகத்துல இருந்து மறைஞ்சிருக்கு. மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க.
இல்லைனா நான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனையில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும். என்கிட்ட மாய முத்து மாலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. தலைவரே, இது தப்பு. சாஹிலும் பிரதுமும் தலைவருக்கு தெரியாம அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. சுரேஷும் ஷில்பாவும் தலைவரோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் வந்திருந்தாங்க. தலைவர் தன்னுடைய கைய இன்னொரு பக்கமா முன்னாடி நீட்டினாரு. சுரேஷ் அப்புறம் ஷில்பா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க 2 பேரும் இப்பவே உடனே ஒரு சிலையா மாறிடுங்க. தலைவர் இப்படி சொன்ன உடனே 2 பேரும் அசைவில்லாம அப்படியே நின்னுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஷாஹிலும் பிரதுமும் அந்த கண்ணாடியை தேடினாங்க. அட, தலைவர் அந்த கண்ணாடியா இங்க எங்க தான் வச்சிருப்பாரு தெரியலையே. ஆனா சீக்கிரமா தேடு, இல்லனா இந்த ஆளு நம்மளையும் ஒரு சிலையா மாத்திடுவாரு. இந்த ஆளோட மாய சக்திகள் நம்ம மேல நிச்சயம் வேலை செய்யாது. ஆனா வேலை செஞ்சிடுச்சுன்னா? அப்புறம் வேலை செய்யலைன்னா? சாஹிலும் பிரதுமும் தலைவரோட வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயம்னு பார்த்து தலைவர் அவங்க குரலை கேட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. உள்ள யார் இருக்கா? முன்னாடி வாங்க, இல்லனா உங்களை சிலையாக்கிடுவேன். சாஹில் தலைவரோட அறைக்கு ஓடினான். தலைவர் வீட்டுக்குள்ள வந்து சாஹில பார்த்தபோது அப்ப அவர் சொன்னாரு, நீங்க யாரு? கண்டிப்பா நீங்க என்னோட மாய கண்ணாடியை திருடதான் வந்திருப்பீங்க. இல்ல கண்டிப்பா இல்ல, நானும் என்னோட ஃப்ரெண்டும். உன்னோட நண்பனா? நீ இப்போ தனியா தானே நின்றுட்டு இருக்க? பிரதும் இங்க அங்கன்னு பார்த்தபோது அவனுக்கு அங்க சாஹில் எங்கேயும் தெரியல. துரோகி என்னை இங்க தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். சிலையா மாறுறதுக்கு தயாராயிரு. பிரதும் தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டான். அப்புறம் தலைவர் பிரதும் கிட்ட என்ன சொன்னார்னா, என்னோட சக்திகளை, உங்களோட அற்புதத்தை காட்டுங்க. இவனை ஒரு சிலையா மாத்திடுங்க. ஆனா பிரதும் மேல அவருடைய எந்த சக்தியும் பயன்படவே இல்லை. அப்புறம் பின்னாடி இருந்த சாஹில் யாருக்கும் தெரியாம அவரோட கழுத்துல இருக்கிற முத்து மாலைய பிடிச்சு இழுத்து அவரோட கழுத்துல இருந்து எடுத்துட்டான். அந்த மாலை அவரோட கழுத்தை விட்டு வெளியே வந்ததும் சுரேஷும் ஷில்பாவும் சரியாயிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் உள்ள வந்தாங்க. சுரேஷ் உடனே அந்த மாலையை தன்னோட கழுத்துல போட்டுக்கிட்டான். அந்த மாலை என்னோடது, என்கிட்ட திரும்ப கொடு. இந்த முத்துக்களோட சக்தி இதுக்கப்புறம் என்கிட்ட பாதுகாப்பாக தான் இருக்கும். முத்துக்களின் சக்தியே, நான் சொல்றத கேளுங்க. இவரை ஒரு சிலையா மாத்திருங்க. சுரேஷ் இப்படி சொன்ன உடனே தலைவர் ஒரு கம்பம் போல ஒரே இடத்துல எந்த ஒரு அசைவும் இல்லாம நின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் கிராமத்து ஜனங்க சுரேஷ தலைவரா ஆக்கினாங்க. அப்புறம் அந்த கண்ணாடியும் சுரேஷ் கையில கிடைச்சது. சுரேஷும் மத்தவங்க எல்லாரும் அதே இடத்துல சந்திச்சாங்க. அங்கதான் சாஹிலும் பிரதுமும் அவங்களுடைய படகை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாஹில் அப்புறம் பிரதம், இது என்னோட கடமை தான் சுரேஷ். அப்புறம் என்னோட கடமையும். நீங்க 2 பேரும் இந்த கண்ணாடிக்குள்ள போனீங்கன்னா நேரா உங்க கிராமத்தை போய் நீங்க அடைவீங்க. சாஹிலும் பிரதுமும் 2 பேரும் அந்த கண்ணாடிக்குள்ள போனாங்க. அப்புறம் நேரா அவங்க கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அப்புறம் எல்லார்கிட்டயும் இந்த கதையை சொன்னாங்க. கமல்பூருங்கிற ஒரு பட்டணத்துக்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கு. அந்த ஊருக்குள்ள சில மீனவர்கள் இருக்காங்க. அவங்க மீனை பிடிச்சி அதை வித்து அவங்களோட குடும்பத்தை பார்த்துப்பாங்க. அவங்கள ஓம்காரங்கிற ஒரு தந்திர புத்திக்காரன் இருக்கான். அவன் எந்த அளவுக்கு தந்திர புத்திக்காரன்னா சீப்பான மீன்களை கூட ரொம்ப விலையேத்தி விற்பான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், பேரு பிரதீப். அவன் ரொம்பவே அமைதியானவன், அதோடவே அப்பாவையும் கூட. இதனாலேயே எல்லார்கிட்டயும் அவன் ஏமாந்து போவான். ஒரு நாள் பிரதீப் டீ ஸ்டால் கிட்ட நின்னுட்டு இருக்கும் போது, என்னடா எவ்வளோ நேரம் இங்கே டீ குடிப்பேன், மீன் பிடிக்க போகலையா? மீனை பிடிக்கணும், ஆனால் நல்ல மீனெல்லாம் ஆழமான கடலில் தான் கிடைக்கும். அங்கே கூட சில பேர் ரெகுலராக பிடிப்பாங்க. நம்ம எங்கே போகிறது? அடே, எப்போ பார்த்தாலும் நீ சோம்பேறித்தனமா இப்படியே பேசிக்கிட்டே இருக்க. நீ இன்னைக்கு ஏன் கூட வா, நாம 2 பேருமே சேர்ந்து மீனை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரலாம். அப்புறம் 2 பேரும் மீன்களை பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போனாங்க. பெரிய பெரிய அலைகள் வந்துகிட்டு இருந்தது. கடலுக்குள்ள புயல் வர மாதிரி இருந்தது. ஓம்கார் அப்புறம் பிரதீப் 2 பேருமே கடலுக்கு இன்னும் உள்ள போனதுமே அங்க ரொம்பவே பயங்கரமான 2 மீனவர்களை பார்த்தாங்க. அட, அங்கே பாரு, அங்கே 2 மீனவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் மீன் பிடிக்க தான் வராங்க போலையே. அதனால தான் இவ்வளோ ஆழமான கடலுக்கு வந்திருக்காங்க. இவங்கள நம்ம துரத்தி அடிக்கணும், இல்லைன்னா இவங்க 2 பேருமே நம்ம மீனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ சரியா சொன்ன. இரு, இப்போ இவங்களுக்கு வித்தையா காட்டுறேன். அந்த 2 பயங்கரமான ரவுடி மீனவர்களையும் அவங்களையே நோக்கி வரதை பார்த்து ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு ஓம்காருக்கு புரிஞ்சு போயிடுச்சு.
என்ன நீங்க 2 பேருமே இங்க மீன் பிடிக்க வந்தீங்களா? நீங்க மீன் பிடிச்சா நாங்க என்ன மணல் அள்ளுறதா? இல்லை நீங்க இதுக்கு மணல் அள்ளுறீங்க? இவ்வளோ பெரிய கடல் இருக்கு, மீனையே பிடிச்சிட்டு போங்க. ஓ, ரொம்ப திமிரா பேசுறனே. நாங்க யாருன்னு உனக்கு தெரியல. இந்த மொத்த கடலுமே எங்க வட்டாரம். இதை கேட்டு ஓம்கார் அவங்க கிட்ட புத்திசாலித்தனமா இப்படி சொன்னான். அட நீங்க 2 பேரு கோவப்படுறீங்க. இவன் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான். நாம எவ்வளோ மீன் பிடிச்சாலும் கூட அதில் பாதி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதனால நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், நாங்களும் சந்தோஷமா இருப்போம். நீ புத்திசாலி போல தெரியுது. சரி வா, உன்னோட புத்திசாலித்தனத்தால நாங்க உன்னை எங்க கூடவே வச்சுக்கிறோம். ஆனா இந்த பையனை எங்கிருந்து துரத்து, இல்லைன்னா இவனோட படகை உடைச்சு இவனை நாங்க கடல்ல தூக்கி வீசிடுவோம். அவங்க சொன்னதை கேட்டு ஓம்கார் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவங்க ஓம்காருக்கு மீன்களை பிடிக்கிறதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டாங்க. டேய் இங்கிருந்து போடா, நீ இங்கிருந்து போலனா இவங்க என்னையும் மீன் பிடிக்க விட மாட்டாங்க. போ இங்கிருந்து. நான் இங்கிருந்து போயிட்டேன்னா மீன் எப்படி பிடிக்க முடியும்? என் குடும்பம் பட்னியாக இருக்கணுமே. போய் கரையில் பிடி, போ, அங்கேயே இரு. பிரதீப் ரொம்பவே நொந்து போய் அங்கேருந்து கிளம்பிட்டான். அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனால் 4 மீன்களை மட்டும்தான் கஷ்டப்பட்டு பிடிக்க முடிஞ்சது. அந்த 4 மீன்களையும் எடுத்துக்கிட்டு அவன் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு போனான். ஆனால் மார்க்கெட்டில் ஓம்கார் இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். ஓம்கார் கிட்ட நிறைய மீன்கள் இருக்கிறத பிரதீப் பார்த்தான். நீ இவ்வளோ மீன் பிடிச்சியா? எனக்கு 4 மீன் தான் கிடைச்சது. இதை விற்று தான் நான் பழப்ப ஓட்டணுமே. நான் உன்னோட புத்திசாலி, உன்ன மாதிரி முட்டாள் இல்லை. அன்னைக்கு பிரதீப் அந்த 4 மீன்களையும் வித்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டான். அடுத்த நாள் திரும்ப தன்னோட வலையை எடுத்துக்கிட்டு பிரதீப் மீன்களை பிடிக்கிறதுக்காக ஆழமான கடலுக்குள்ள போனான். அன்னைக்கு கடல்ல ரொம்ப பெரிய புயல் வந்தது. மழை ரொம்ப பலமா பெஞ்சிட்டு இருந்தது. பெரிய புயல் வந்திருக்கிறதுனால அன்னைக்கு அந்த கடல் காலியா இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில கூட பிரதீப் தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கும் கூட நான் மீன் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆயிருமே. எப்படியாச்சு நான் மீனை பிடிச்சே ஆகணும். ஆழமான கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான புயல் அவனை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிரதீப்போட படகு அந்த புயலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஐயோ, என் படகு முழுகிற போலையே. ஐயோ கடவுளே, ஐயோ. புயல் சாந்தமானதுக்கு அப்புறம் பிரதீப்க்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சான். அவன் இப்போ வேற ஒரு உலகத்துல இருக்கிறத அவன் கவனிச்சான். அந்த முழு கடலும் தேன் மாதிரி தென்பட்டது. அந்த கடலுக்குள்ள நிறைய குண்டான மீன்கள் நீந்திட்டு இருந்தது. அட எனக்கு என்னாச்சு? நான் என்ன கனவு கண்டுகிட்டே இருக்கானா? என்னோட படகு எங்க? பிரதீப் தன்னோட படகு கிட்ட போய் அதுல ஏறி அந்த கடலுக்குள்ள இருந்து நிறைய குண்டான ஆரோக்கியகரமான மீன்களை பிடிச்சுக்கிட்டான். இங்க நிறைய மீன் இருக்கு. எல்லா மீனுமே பெருசு பெருசா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கடவுளே, உனக்கு கோடி கோடி நன்றிப்பா. பிரதீப் அந்த மீன்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல விற்க போனான். அங்க மார்க்கெட்ல ஓம்காரை பார்த்தான். அவனோட கூடையில வெறும் 4 மீன்கள் தான் இருந்தது. ஆனா பிரதீப்போட கூட மீன்களால நிறைஞ்சு போயிருந்தது. ஃப்ரெஷ்ஷான மீன், கம்மியான ரேட்ல மீன். தம்பி, இந்த மீன் எவ்வளோப்பா? அப்புறம் இது எவ்வளோ? ரொம்ப நல்லா இருக்கே. சில நிமிஷங்கள்லயே பிரதீப் எல்லா மீன்களையும் வித்துட்டான். ஓம்காரால இந்த விஷயத்த தாங்க முடியல. ஆனா சில நாட்கள் வரை இதே போல நடந்தது. பிரதீப் எப்பவுமே இனிப்பான கடலுக்குள்ள போவான். அப்புறம் மீன்களை பிடிச்சி வித்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும் போதே சில நாட்கள் கடந்தது. ஓம்கார் ரொம்பவே பொறாமப்பட்டு ஒரு நாள் கடலுக்குள்ள பிரதீப்பை பின்தொடர்ந்து போனான். பிரதீப் எப்பயும் போலவே இனிப்பான கடலுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது திடீர்னு புயல் வந்துருச்சு. ஓம்கார் இந்த புயலை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். ஆனாலுமே பிரதீப்பா அந்த புயலுக்குள்ள போயிட்டு இருக்கிறத பார்த்து அவனும் பிரதீப்பை பின்தொடர்ந்துகிட்டே புயலுக்குள்ள போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் இனிப்பான கடலுக்குள்ள வந்துட்டாங்க. ஓஹோ, இப்படிதான் நீ நிறைய மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கியா? இப்படிதான் நீ பணக்காரனா ஆறியா? மக்களை நீ இப்படிதான் ஏமாத்துறியா? நீங்க எப்படி? இங்கிருந்து போயிரு. இந்த கடலை நான் தான் தேடி வச்சிருக்கேன். போய்கிருந்து ஒரு மீனை கூட நீ தொடக்கூடாது. அடே முட்டாள், நீ மீனுக்கு பின்னாடி வந்திருக்க. இங்க பாருடா, எவ்வளோ நிறைய தேனு
அப்புறம் சர்க்கரையெல்லாம் கொட்டி கிடக்குடா. இதை எடுத்துட்டு போய் நான் மார்க்கெட்ல வித்தேன்னா பணக்காரனா ஆயிருவேன். புரியல. கொஞ்சம் கரெக்டா பாரு. இந்த இடத்துல நீ என்னவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கியோ, இது மீனோட ரொம்ப விலை உயர்ந்த பொருளா இருக்கு. நான் ஒரு வாட்டி இதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தேன்னா என் வாழ்க்கை முழுவதும் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஆனா இது பேராசை. மீன் விற்கிறதுனால நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது. நாம இப்படியெல்லாம் பேராசைப்படக்கூடாது. டேய் சும்மாறா, உன்னோட வேலையை பாருப்போ. பிரதீப் சொன்னதை எதையுமே கேட்டுக்காம ஓம்கார் தேனியும் அப்புறம் அங்க இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் திருடிட்டு இருந்தான். அப்போதான் அந்த இடத்துக்கு திடீர்னு நிறைய தேனீக்கள் வந்துருச்சு. ஓம்கார் இப்படி கொள்ளை அடிக்கிறத பார்த்து அந்த தேனீக்கள் எல்லாம் அவனை கடிக்க ஆரம்பிச்சது. அட காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க கடவுளே, ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க. பிரதீப் இதை பார்த்ததும் அங்கிருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஓம்காரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இந்தா வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ, நல்ல தண்டனை கிடைச்சிருக்கு, போ பணக்காரன் ஆகு. இப்படி அந்த இனிப்பான கடலோட உதவியால பிரதீப் மீன்களை வித்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஓம்காருக்கு அவனோட பேராசைக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. அப்புறம் பிரதீப்பும் அவனோட குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க.